கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கும் லெந்து ஆராதனைகளிலே பேசும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, சீஷனாய் இருப்பதற்குரிய விலைக்கிரயம், த காஸ்ட் ஆஃப் பீயிங் அ டிசைபிள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 35 வரை. இயேசுவானவர் எங்கு போனாலும் திரளான கூட்டம் அவர் பின்னாலே போய்கொண்டிருக்கும். காரணம், அவருடைய போதனைகள், அற்புதம், அதிசயங்கள் மற்றும் அவர்களை போஷிக்கிறவராக, அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக அதிலே நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே அதே போல அநேக ஜனங்கள் இயேசுவோடு பிரயாணமாய் போகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, ஒரு சீஷனானவன் தான் செலுத்த வேண்டிய கிரயத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷன் என்பதற்கு பொருள் இயேசுவை பின்பற்றுபவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சீஷனானவன் ஒரு கிரயத்தை செலுத்தியாக வேண்டும். தேவன் எதிர்பார்ப்பது 100% முழுமையாக அவர் நம்மை எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன். தேவனாகிய கர்த்தர் அவர் தம்மையே முழுமையாய் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை ஒட்டி இந்த பகுதியை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே இந்த இரவில் பேசவிருக்கிறேன். முதலாவது காரியம், தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு. மற்ற உறவுகளை காட்டிலும் தேவனோடு வைத்திருக்கிற உறவு மேலானதாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், சீஷனானவன் தன்னுடைய ஆசை இச்சைகளை அவன் சிலுவையில் அறைய வேண்டும். தேவன் மேலே அவனுடைய வாஞ்சியும் ஆசையும் அதிகமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், இறுதி வரையிலும் ஒரு சீஷனானவன் நிலைத்து நின்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் கூறுகிறது போல. இது இன்னும் விரிவாக இதை இன்று இரவிலே உங்கள் மத்தியிலே நான் பேசவிருக்கிறேன். ஆயத்தத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒரு சீஷனானவன் செய்ய வேண்டிய காரியம், உமக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீங்க இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்கப்பா. மாறாத இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன்.